நெல்லை நாட்டுக்கோழி வளர்ப்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்னென்னா, நம்ம பண்ணையில் ஒரு சோகமான முடிவு தாங்க. என்னன்னாக்கா, நம்ம ஆல்ரெடி வந்து கூஸ் வாத்தெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, கூஸ்லேயே வந்து ஒயிட் கலர் வச்சுருந்தோம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா, பியூர் ப்ரௌன் கலரில் கூஸ் போடலான்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினோம். நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு பேர் புதுசாக எடுத்தோம். ஏன்னா இந்த ஒயிட்டை வச்சு நாங்கள் நிறைய ப்ரீட் எடுத்துட்டோம். நெருக்கி இந்த 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒயிட்டு மட்டுமே ஒரு 50 சிக்ஸுக்கிட்ட 2 பேரை வச்சு எடுத்துட்டோம். பட் இந்த ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்கனாக்கா, புதுசாக நாகப்பட்டினத்துலேருந்து இறக்கணும். கொஞ்சம் நல்ல ஹைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து. அதே மாதிரி வந்து இந்த இடத்துக்கும் செட் ஆகும், எப்படி செட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் நல்லபடியாக செட் ஆச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் இடத்துக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த கோழிகள் கூட எல்லாம் எப்படி மிங்கிள் ஆகும்னு நினச்சோம். அதே மாதிரி வந்த புதுசு ஒரு 2 மந்த்ஸ் இந்த ஒரு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒயிட் இருந்தது. இந்த ப்ரௌனு இங்கே வந்து இதுவும் ஆணுங்கும்போது சண்டையெல்லாம் போட்டு இட பிரச்சனைக்கு சண்டை வந்து எல்லாமே ஓரளவு செட் ஆகிருந்துச்சு. கோழிகள் வான்கோழிகள் எல்லாம் பழகி ஓரளவு செட் ஆச்சு. செட் ஆகியும் பார்த்திங்கன்னா, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முட்டைக்கிட்ட விட்டுச்சுங்க இந்த ப்ரௌன் கூஸு. முட்டை விட்டும் அடையும் இருந்துச்சு. நாங்களும் கரெக்டாக ஒரு 10 நாள் கழித்து ஹேச்சிங் செக் பண்ணோம். எல்லாமே நல்லபடியாக கரு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தாங்க எங்களுக்கு பிரச்சனை. இந்த பார்த்திங்களா, இந்த ஃபோட்டோவில் காட்டக்கூடிய பாம்பு வந்து நல்ல பாம்பு தான். ஸோ திடீர்னு ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது செத்து போயிருந்துச்சு. இது கூட 2 கோழி, அதுவுமே அடை வச்சது தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பெரிய கூட்டுக்குள்ளே போய் எப்படி செத்துச்சுன்னே தெரில. திடீர்னு செக் பண்ணிகிட்டே இருந்தோம், பார்த்தா செத்து போயிருந்துச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு என்ன ரீசனாக இருக்குன்னு பார்த்தா, அங்கே பின்னாடியே அது பாம்பு இருந்தது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அது எடுக்கவும் முடியாமல், ஆளும் கிடைக்காம கடைசியில் அதை அடிச்சிட்டோம் வேறு வழி இல்லாமல். ஸோ நாங்கள் முட்டை எடுத்து பார்த்தோம், கொஞ்சம் சில்னஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் கோழி அடையில் இருந்தது. ஸோ அதனால் கோழியில் வந்து தூக்கி நாங்கள் வச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா, நம்ம வைக்கோல் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். பட் வாத்து முட்டைக்கு வந்து வைக்கோல் இல்லாமல் வைக்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா, வாத்து குஞ்சு பொரித்து அந்த அடியில் மணலை மூக்கு வாய்க்குள்ளெல்லாம் போய் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் மணலை வச்சு அது மேலே வைக்கோலை வச்சுருந்தோம். வாத்து முட்டைக்கு மட்டும் நீங்கள் வைக்கோல் வச்சு பாருங்கள். ஏன்னா இல்லை அப்படின்னாக்கா அந்த குஞ்சு பொரிச்சோன்னே குஞ்சுகள் டேமேஜ் ஆகிரும். நீங்கள் இது மாதிரி வாத்து முட்டை வைக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல பெரிய கோழியாக வச்சு வைக்கணும். ஏன்னா இந்த இந்த கூஸ் வாத்து முட்டை நார்மலாகவே பெருசாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 3 கோழி முட்டைக்கு ஒரு வாத்து முட்டை ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி எல்லா கோழிகளும் அதுங்களால் உருட்டாதுங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தான் காலையிலே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உருட்டி வைக்கணும். 28 நாள் நீங்கள் வாத்து முட்டை வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, அதில் 25 நாள் வரைக்கும் உருட்டி வச்சுட்டு பாக்கி 3 நாள் காலையில் லைட்டாக தண்ணி மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல். ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் முட்டை வந்து ஒழுங்காக குஞ்சு உடச்சி வெளியில் வரும். இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக போச்சுங்க. ஏன்னா நார்மலாக கோழியோ இல்லை வாத்தோ உடம்பு முடியாமல் செத்துருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அடையில் இருந்து இந்த பாம்பு கொத்தி, இதுக்கு முன்னாடி பாம்பு வந்திருக்கு. பட் இந்த தடவை அந்த அடையில் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா இது ப்ரீட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம வெளியிலேருந்து வாங்கி வச்சுருந்தோம் அந்த ப்ரௌன் கலர் ஒரு பேர் கஷ்டப்பட்டு. இப்போ இல்லைங்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. பார்க்கலாம், நம்ம இப்போ கோழியில் வச்சுருக்கோம், அட்லீஸ்ட் இதில் ஏதாவது பொரிக்க முடியுதான்னு. அது ஆல்ரெடி 10 முட்டை விட்டுருந்தது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை உடஞ்சி போச்சு. அது நாங்கள் எடுத்தீங்க மாற்றி வைக்கிறதுல 2 முட்டை உடஞ்சி போச்சு. சரி, 8 முட்டையை வச்சுருந்தோம். மேக்ஸிமம் ஒரு கோழிக்கு 4 வைக்கலாம், அந்த மாதிரி கணக்கு வச்சுருந்தோம். ஆனால் 2 கோழியுமே நல்லா அடை இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, 2 கோழியுமே நல்ல ஒரு அடை கோழிகள் தான் நாங்கள் பார்த்து. அதுங்க ஒரு வெயிட்டான கோழியை வச்சு ரொட்டேட் அதுங்களே பண்ணிக்கிற மாதிரி கரெக்டாக அது குஞ்சு பொரிக்கிறதுக்கு 28 நாள் ஆச்சு. எங்களுக்கும் ஒரு பயமாக இருந்துச்சு, இந்த தடவை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி 28 நாள் முடித்து மூக்கு உடச்சிருந்துச்சு. நாங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உடச்சி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா உள்ளே காற்று போச்சுன்னா அந்த குஞ்சும் இறந்து போகும்னு சொல்லிட்டு அவங்களால வெளியில் வர முடியலைன்ட்டு அந்த ஓடை பிச்சு பொறுமையாக நாங்களும் எடுத்தோம். எடுத்து பார்த்திங்கன்னா ஓரளவு பரவாயில்லாமல் ஃபஸ்ட்டு குஞ்சு வெளியில் வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2 குஞ்சு அந்த மாதிரி வெளியில் வந்துச்சு. சரி, எல்லாமே பொரிச்சிருன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா நமக்கு இதில் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, மொத்தமாகவே 2 குஞ்சு தான் 3 குஞ்சு பொரிச்சுது. அதில் ஒரு குஞ்சு நம்ம பண்ண தப்பு. ஏன்னா சரி, முன்னாடியெல்லாம் வாத்துக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து ப்ரூடிங் மட்டும் நம்ம போட்டு திரும்ப வாத்துக்கிட்ட கொண்டாந்து திரும்ப விட்டுருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோழி தானேன்னு விட்டோம். அதில் ஒரு குஞ்சை கோழி மிதிச்சே கொன்னுருச்சு. சரி, கொண்டாந்ததுக்கப்புறம் இது 2 தான், இந்த 2 குஞ்சு மட்டும் தப்பிச்சிருச்சுங்க. ஸோ நல்லபடியாக அதை எடுத்தாந்து வாத்துக்கிட்ட விட்டால் அந்த வெள்ளை கலர் வாத்து ரொம்ப நேரம் ஒரு மாதிரி சேர்க்காமல் இருந்துச்சு. ஆனால் அது கூட கடைசியில் அவங்க
அப்பா வந்து எல்லாத்தையும் விரட்டிட்டு நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி அதுங்க ரெண்டுங்களையும் பார்த்துக்கிடுச்சு. ஸோ கடைசியாக இது 2 கூட தான் இனிமேல் இருக்க போகுதுங்க. இதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இது பேர் இல்லாமல் சும்மாவே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அது அடையில இருந்த வரைக்கும் 1 மாதத்துக்கிட்ட பாவம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, இது சேர்த்துக்கிடுச்சுங்க. இது எப்படியோ வளர்த்துருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அந்த வாத்து இறந்தது, அது கூட 2 கோழி இறந்தது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம்தான். பார்க்கலாம் இனிமே வரப்போகிற நாளில் இது 2 எப்படி சர்வே பண்ணுதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே காட்டுறேன். ஸோ இந்த நமக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.